16 வகை செல்வங்களையும் அள்ளித்தரும் புதன்கிழமை பிரதோஷம். பிரதோஷ விரதம் இருந்தால் சிவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதிலும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் விரதம் இருந்தால் வாழ்வில் நிம்மதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தருவதுடன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை. பிரதோஷ காலத்தில் விளக்கேற்றி சிவனை வழிபடுவதும் அபிஷேகம் செய்வதும் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வதும் சிவனின் மனதை குளிர செய்யும். இந்த சமயத்தில் சிவனிடம் நாம் என்ன வேண்டினாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சிவபெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக பிரதோஷம் கருதப்படுகிறது. சிவனின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் 8 வகையான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்று. எவர் ஒருவர் 11 பிரதோஷங்கள் தொடர்ந்து விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுகிறாரோ அவர்களின் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து போகும். அனைத்து விதமான நலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாதந்தோறும் பிளர்ணமி மற்றும் அமாவாசைக்கு பிறகு வரும் திரியோதசி திதியில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். ஒவ்வொரு கிழமை மாதத்திலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. இவற்றில் திங்கள் மற்றும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷங்கள், ஐப்பசி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் வரும் பிரதோஷ்கள் ஆகியன மிகவும் முக்கியமானதாகவும் தவறவிடக்கூடாத அற்புதமான பிரதோஷ நாட்கள் என்றும் சொல்லப்படுகின்றன. அப்படி புதன்கிழமையில் வரும் பிரதோஷமும் மிகவும் முக்கியமானதாகும். இந்த நாளில் விரதம் இருந்து சிவ தரிசனமும் சிவ வழிபாடும் செய்பவர்களுக்கு 16 வகையான செல்வங்களையும் அருளையும் சிவபெருமான் வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை. புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டு விரதத்தை துவங்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து செல்வ தடைகளையும் நீக்கி அருள வேண்டும் என ஈசனிடம் மனமுருக வேண்டிக் கொண்ட விரதத்தை துவக்க வேண்டும். கோவிலை வலம் வரும்போது ஓம் நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே சுற்றி வர வேண்டும். பகலிலும் மனதிற்குள் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மாலையில் கோவிலில் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவன் மற்றும் நந்திக்கு நடக்கும் அபிஷேகம் மட்டும் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்திற்கு நம்மால் முடிந்த பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லி சிவனை வழிபட வேண்டும். சிவ புராணம் படித்து சிவ ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யுங்கள். ருத்ர மந்திரத்தை ஜபம் செய்யலாம். முடியாதவர்கள் அதை ஒலிக்கவிட்டு கேட்கலாம். புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் இந்த முறையில் விரதமர் இருந்த ஈசனை வழிபட்டால் மனம் தெளிவடையும். வாழ்வில் சுபிட்சம் ஏற்படும். வேண்டிய வரங்கள் கிடைக்கும். பிரதோஷ மந்திரம்: மிருத்யுஞ்சயாய ருத்ராய, நீலகண்டாய சம்பவே, அமிர்தேசாய சரவாய, மகாதேவாய தே நமக.